Praise the Lord. இது வரைக்கும் எனக்கு எந்த பரிசுமே விழுகலைங்க. எட்டாவது அதிகாரத்துல ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு என் கிளறிக்கிட்டு இருக்கீங்க. போய் வேலை வெட்டிய பாருங்க. तो ये कहानी है 26 दिसंबर 1705 की, जब हमारे सिख धर्म के 10वें गुरु गोबिंद सिंह जी के 2 साहिबजादों को दीवार में जिंदा चुनवा दिया गया था। दरअसल गुरु गोबिंद सिंह जी के 4 पुत्र थे। 4 में से भाई 2 तो युद्ध में शहीद हो गए और 2 भाई बचे थे। ठीक है, एक का नाम था बाबा फतेह सिंह और एक का नाम था बाबा जोरावर सिंह। बाबा फतेह सिंह की उम्र थी 9 साल और बाबा जोरावर सिंह की उम्र थी 6 साल। उस टाइम पे वजीर खान नाम का एक राजा था जिसने गुरु गोबिंद सिंह जी के दोनों पुत्र को कैद कर लिया था और उनसे ये बोला था कि तुम अपना धर्म चेंज कर मुगल धर्म को लेकिन 9 और 6 साल की उम्र होने के बाद भी वो दोनों साहिबजादे इतने बहादुर थे कि उन्होंने उससे साफ मना कर दिया। उन्होंने ये कहा कि हम अपने धर्म से बहुत प्यार करते हैं, अपने माता पिता से बहुत प्यार करते हैं, भले ही फिर हमारी जान क्यों ना चली जाए, बट हम अपना धर्म बिल्कुल भी नहीं बदलेंगे। फिर इसके बाद वजीर खान ने उनको दीवार में जिंदा चुनवा देने का फैसला कर लिया। अफसोस की बात तो ये है कि भाई जिनकी वजह से हमारा सनातन धर्म आज सुरक्षित है, उन्हीं के बलिदान का दिन किसी को याद नहीं होता है। बस सबको 25 दिसंबर याद रहता है। 25 दिसंबर को क्या हुआ वो सबको याद है, 26 दिसंबर को क्या हुआ वो किसी को नहीं पता। दोस्तों, जब एक सीनियर इंडियन जर्नलिस्ट कुलदीप नायर ने इंडो पाक बॉर्डर कमीशन के हेड साइरिल रेडक्लिफ से इंडो पाक बॉर्डर पे बात करी तो रेडक्लिफ ने एक चौंकाने वाला बयान दिया, और वो ये कि मैंने आपको लगभग लाहौर दे ही दिया था। दोस्तों, इंडिया पाकिस्तान के बंटवारे के पहले सबको पता था कि लाहौर भारत को मिलने वाला है, क्योंकि 1941 के सेंसस के हिसाब से लाहौर में हिंदू और सिख की पॉपुलेशन ऑलमोस्ट 40% थी, पर प्रॉपर्टी और इकोनॉमी में उनकी ओनरशिप 80% तक थी। लाहौर बंटवारे के पहले डाइवर्सिटी का प्रतीक हुआ करता था और ये शहर मस्जिद, मंदिर और गुरुद्वारों से भरा रहता था। पर सवाल यह है कि फिर लाहौर पाकिस्तान में गया कैसे? रेडक्लिफ ने एक अजीब सा जवाब देते हुए कुलदीप नायर को कहा कि पाकिस्तान के पास कोई बड़ा शहर नहीं था। कोलकाता तो मैंने इंडिया को दे ही दिया था, तो सोचा लाहौर पाकिस्तान को दे दूं। अब आप खुद सोचिए कि लाखों लोगों की जिंदगियां बदल देने वाले इस डिसीजन के पीछे इतना इमेच्योर रीजन कैसे हो सकता है? इस मुद्दे पे आपका क्या ओपिनियन है, कमेंट सेक्शन में जरूर बताइएगा। தோனி இருக்கு இல்லையா, அதுதான் அவர் கிண்டல் பண்ணுறாரு. கிண்டல் பண்ணுறது தப்பே கிடையாது. எம்கே ஸ்டாலின் அவருடைய பேச்சையோ, உதயநிதி அவருடைய பேச்சையோ, இல்லாட்டி நரேந்திர மோடி அவருடைய பேச்சையோ, யாருடைய பேச்சையோ எடுத்து மோடி குஜராத்தோட சிஎம், ரெண்டாவது இருக்கக்கூடிய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த சம்பளம் 10,000 அடைய முடியாது. இந்த நரேந்திர மோடி ஸ்டேஜில் பதில் சொல்லு. இது கருணாநிதி குடும்பம், இது நரேந்திர மோடி குடும்பம். நீ நரேந்திர மோடி கிண்டல் பண்ண வித்துறோன்னு கருணாநிதி கிண்டல் பண்ணி பார்ப்போம். கிண்டல் பண்ண வாய்ப்பே கிடையாது. உனக்கு அங்கே ஷோவே கிடையாது, நீ எங்கேயும் நடமாடவே முடியாது. இந்த நரேந்திர மோடி சொல்லல, இந்த நரேந்திர மோடி கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். அவர் 3ஆவதா பிறந்தவர். அவர் முதலாவது அண்ணன் தனியார் கம்பெனியில் ஒரு ஃபிட்டரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகும்போது சம்பளம் 10,000. அந்த நேரத்தில் நரேந்திர மோடி சிஎம் இருக்காரு. நரேந்திர மோடி குஜராத்தோட சிஎம். ரெண்டாவது இருக்கக்கூடிய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த பகுதியில் கூடிய எண்ணெய் கேன் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் கேன் மட்டும் எண்ணெய் கிடையாது, எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் கேன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஸ்கிராப் பண்ணி அதை விற்கிறார் சின்ன கடை போட்டு. அவருக்கு வருமானம் 7,500. அவர் சிஎம் இருக்கும்போது, நரேந்திர மோடி சிஎம் இருக்கும்போது. அவருடைய 3வது அவருக்கு இளைய தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஆனால் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறாரு, இன்ஜினியரிங் ஸ்பேர்ஸ் விற்கிறாரு. அதோட பெரிய டர்ன் ஓவரே ஒரு 3 லட்சம் தாண்டாது வருஷத்துக்கு. அதுவும் நடத்துறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி இருக்காரு, அவர் பெட்ரோல் பங்கில் அட்டெண்டர். அதுவும் நரேந்திர மோடி சிஎம் இருக்கும்போதே. நீ சொல்றா டேய், நீ சொல்றல வித்துருவாருன்னு நீ சொல்றா, சிஎம் யாரோ ஒருத்தன், நீ உன் சொந்தக்கார எவனா ஒருத்தன் 2001 2014 வரைக்கும் உட்கார்ந்துருக்க. ஆனால் அவனோட கூட பிறந்த யாருக்குமே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்தவித விஷயமும் செய்யாம, ₹1 கூட செய்யாம உன்னால இருக்க முடியுமா? அந்த ஆள் இருந்திருக்காரா? அந்த ஆள் இருந்திருக்காரு. அவரோட சம காலத்தில் வாழ்ந்தவன் யார் தெரியுமா? கருணாநிதி, லல்லு பிரசாத் யாதவ். ஊருக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து பாடுறா. எல்லா பேரும் குறைஞ்ச 40-50,000 கோடி சொத்து, எல்லா பேருக்கும் பினாமிகள், எல்லா பேரும் அடிச்சு குமிச்சான். அந்த காலகட்டத்தில் உருவான ஆள்ற அந்த நரேந்திர மோடி. ஏதோ ஒரு இடையில சில பேர் நமக்கு பதில் என்ன கேளுங்க, என்னன்னா அவங்க தான் பிரைவேடைசேஷன் பண்ணாங்களே, அறுவை கட்டவனே படிச்சவங்க தானே. IMF உடைய 2080 90 இந்தியாவோட நிலைமை என்னன்றது IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஒரு பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணுச்சு அந்த காலகட்டத்தில். அந்த பேப்பர் எடுத்து படி. அந்த பேப்பர்ல நரசிம்மராவுடைய கவர்மெண்ட் அமையக்கூடிய அந்த கவர்மெண்ட்ல ஃபைனான்சியல் மினிஸ்டர் உட்காரக்கூடிய மன்மோகன் சிங் அவர்களை என்ன இவங்க கேட்டுக்கிறாங்க, அவர் என்ன செய்யறான்னு தெரியும். மன்மோகன் சிங் தான் ஃபர்ஸ்ட் பிரைவேடைசேஷன் மாற்றுவார். எதனால அப்படின்னா, அதை நீ மாத்தலன்னு வச்சுக்கோ, நாடு திவாலாகி நடுத்தருக்கும். அந்த சர்வாதிகாரமான ஆட்சி நீ பார்த்துருக்கியா? நான் கேட்குறேன். 50 வயசாகும் அறிவு கட்டத்தரமா சுற்றி அலெக்சாண்டர் பாபுன்ற நபருக்கு நான் சொல்றேன்னா, அவன் அடிச்சு சொத்து மட்டும் கிடையாதா, அவன் கட்சி அவையோட கிடையாது. கருணாநிதி குடும்பத்தில் எந்த தகுதி இருக்குன்னு இந்த கட்சி கைப்பற்றின அதை பற்றி பேசுறா.
அதே மாதிரி நரேந்திர மோடி பண்ணாரா? அவர் சோசியல் லைஃப்ல ஓகே, அவர் ஆட்சியாளர் அவர் தூண்டி விட்டு இந்த அலெக்சாண்டர் பாபு வாயை திறந்து பேசுறா, இவங்களை பத்தி பேசுறா, இவங்களை பத்தி 1000 கண்டென்ட் தரடா, 1000 கண்டென்ட்டா காமெடி பண்றதுக்கு. என்னைக்கா ஒரு நாள் நீ பேசியிருக்க? அப்ப நீ உள்ளுக்குள்ள ஒரு மதவெறியோட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடிவு பண்ற. அதுக்கு இந்த கார்த்திகை செல்வம் மாதிரி ஆளுகிட்ட நீ அட்வைஸ் கேட்டு சுத்தி நினைக்கிறேன். இதுக்கு மேல நீ பண்ணின்னு வச்சுக்கவேன், நேரா கிளம்பி வர வேண்டியிருக்கும். நீனே விளக்கம் சொல்லு, அப்படி நான் உட்காந்து பேசுறேன், 2 பேரும் உட்காந்து பேசி விளக்கத்தை வெளியிடுவோம். இறுதியா ஒண்ணு சொல்லி முடிக்கிற இந்த காமெடி. எனக்கு நீ வருஷம் ஃபுல்லா ஓட்டு போடிய இந்த கருணாநிதிக்கு இதே இந்த கூவத்தை வச்சு வாரி வாரி சாப்பிட்டு குடும்பம் ஒவ்வொரு முறையும் 2000 கோடி 5000 கோடி 1000 கோடி நக்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கவேன், நேரா கிளம்பி போ குஜராத்துக்கு, அகமதாபாத்ல. அவர் இருக்கும்போது சபர்மதி ரிவர் என்ன எவ்வளவு முடியுமோ அத்தனைக்கும் உழைச்சிருந்தது. எதனால இந்த காமெடியின் மேல இவ்வளவு கோவம் வருதுன்னா, இது எல்லாமே ஒரு ஃபேக்ட்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு இதே தமிழ்நாட்டுக்குள்ள அலப்பறை பண்ணிடுவான் திமுக கருணாநிதி குடும்பம். அவர் அம்மா இறந்து போனதுக்கு ஒரு அமைச்சர் போகல. அதே நாள்ல பெங்களூர்ல இருந்தார், ஒரு காந்தி நகர் போகும்போது அவங்க அம்மா இறந்து போன 2022 அப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட வர வேண்டாம், எந்த அமைச்சரும் வரல. உள்ளூர்ல குஜராத் இருக்கிற அமைச்சர் கூட எவனும் வரல, வரக்கூடாதுன்னு சொல்லி போய் முடிச்சுட்டு வந்து வெஸ்ட் பெங்கால்ல சில வளர்ச்சி திட்டங்களும் வந்தே பாரத் அந்த ரயிலுக்கான விஷயமும் திறந்து வைக்கும் பண்ணிருந்துச்சு. அதை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல முடிச்சார். அதை காலையில முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டார். இவருடைய அம்மா இறந்து போன கூட்டத்துக்கு அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனுமதிக்கல, அவர் கட்சி சார்ந்த அரசியல்வாதியும் பெரிய அனுமதிக்கல. அவர் இதுக்கு மேல ஒரு அரசியல்வாதி எதவா இருக்க முடியும்னு சொல்லி பார்ப்போம். ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு நரேந்திர மோடியை மோசமா இவன் விமர்சனம் பண்ண நினைக்கிறானா, அது எல்லாத்தையும் விற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வம்படியா தன்னுடைய ஸ்டேஜ் மூலம் பரப்ப நினைக்கிறானா, நான் சொல்றேன் மத வெறி இருக்கு இல்லையா, இவன் சார்ந்த மதவெறியே ஒரே காரணமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. அரே தாத்தா, இன்னத்துக்கு சிரிக்குது? 15 வயசு இருக்கும் உங்க பொம்மை சிஎம்க்கு டிஎம்கேல சேரும்போது காலையில இருந்து யாரு பறிச்ச கீழே விழுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். மத்தியான நேரத்துல சாப்பிட்டு வாடான்னு ஒரு 100 ரூபாய கொடுப்பேன். அதை வாங்காம என் பையன் பின்னங்கால் படனில பட ஓடுவான். எங்கடான்னு கேட்பேன், கீழே 50 ரூபாய் கிடக்க பாம்பான். அப்ப இந்த 100 ரூபாய் தான் எனக்கு திருட்டு காசே போதும் பாம்பான். உங்க பொம்மை சிஎம் திருட்டு காசுலயே வளர்ந்தவன்டா. அவன் திருடி பழகிட்டான், நான் திருட்ட சொல்லி கொடுத்து பழகிட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கடா. ஒப்பான மவனே, நீ பாஜக வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும், பாசிசம் வந்துடும், மயில் வந்துடும். டேய், திமுகவுக்கு எதிராக தானே ஓட்டு போடுவோம். எந்த மயிலாச்சும் வரணும்டா, கவலை இல்லடா. எந்த மயிலாச்சும் வந்துட்டு போட்டுடா, யோகியே வரணும்டா. நீ என்ன இந்த சமூகத்தை ஏமாற்றுவதற்காக போடக்கூடிய நாடகமா? मुझे तो डॉक्टर साहब भीष्म जैसे लगते हैं, जिनमें कोई बुराई नहीं है, पर फैमिली ड्रामा की विक्टिम हो गए। महाभारत में 2 फैमिलीज थी, इंडिया में तो एक ही है। सोनिया गांधी जी ने जो फैसला लिया है उस पर आपकी राय क्या है? सोनिया जी मेरी माँ है, बहुत गर्व है उन पर। अगर मैं इस पोजीशन में होता मैं तो नहीं कर पाता। प्रधानमंत्री पद के लिए मैंने डॉक्टर मनमोहन सिंह को चुना है। मनमोहन सिंह ईश्वर की शपथ लेता हूँ कि मैं प्रधानमंत्री के रूप में अपने कर्तव्यों का शुद्ध अंतःकरण से निर्वहन करूँगा। 100 करोड़ की आबादी वाले देश को ये गिने चुने लोग चलाते हैं, ये देश की कहानी लिखते हैं और मैं उनकी कहानी लिखता हूँ। पीएम के लिए काम करता हूँ, पार्टी के लिए नहीं। लेकिन पीएम तो पार्टी के लिए काम करते हैं बारू। प्राइम मिनिस्टर को क्या करना है ये एनएससी तय करेगी। इनकी समझ में आएगा? पीएमओ मींस बिजनेस। ना 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 सर, दैट डॉक्टर सिंह मींस बिजनेस। देश के विकास के लिए हमको न्यूक्लियर एनर्जी चाहिए। ये पार्टी को एक्सेप्टेबल नहीं है। ये न्यूक्लियर डील की लड़ाई हमारे लिए तो पानीपत की लड़ाई से भी बड़ी थी। सरकार देश की न्यूक्लियर आजादी का सौदा कर रही है। मैं देश को बेचूंगा।
मैं कश्मीर का हल ढूंढना चाहता हूँ। अगर आप पाकिस्तान के साथ शांति का समझौता करेंगे तो नए प्राइम मिनिस्टर क्या करेंगे? पूरी दिल्ली के दरबार में एक ही तो खबर थी कि डॉक्टर साहब को कुर्सी से कब हटाएंगे और कब पार्टी राहुल जी का अभिषेक करेगी। अब लड़ाई पीएम वर्सेस पार्टी बन गई थी। चुनाव अभियान राहुल लीड करेगा। सर यही मौका है आपको अपनी अथॉरिटी दिखाने का। ये जीत आपकी जीत है, ये पीएमओ आपका टर्फ है। और कितना बदनाम करेगी पार्टी? आप कुछ बोलते क्यों नहीं? मुझे कोई क्रेडिट नहीं चाहिए, मुझे अपने काम से मतलब है, क्योंकि मेरे लिए देश पहले आता है। मैं रिजाइन करना चाहता हूँ। एक के बाद दूसरा करप्शन स्कैंडल, इस माहौल में राहुल कैसे टेक ओवर कर सकता है?